ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி என்ன மதிய சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவருக்கும், அதாவது லிக்கித் வேலுக்கும் வினீத்து குட்டி அவங்க அப்பாவுக்கும் அவர் வந்து சிக்கன் பிரியாணி ஆம்லேட்டும் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டார் கோர்ட்டு முடிஞ்சு வரப்போ. இங்கே பாருங்கள், லிக்கித் வேல் சாப்பிட்டுட்ருக்காரு பிரியாணி முட்டையெல்லாம் வச்சு. அவங்க அப்பா தட்டில் பாருங்கள். அது மாதிரி வினீத்து குட்டி ஸ்கூலுக்கு போயிருக்குன்ட்டு வினீத்துக்கு ஒரு பார்சல் எடுத்து வச்சாச்சு. ஒரு ஆம்லேட்டு, ரைத்தா, இது என்ன சால்னா வாங்க. நானும் அம்மாவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கவும் சைவம் தான். அம்மா சாப்பிடுவாங்க மற்ற நாள்லாம், இன்றைக்கி சைவம் தான். அது மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வினீத்து குட்டிக்கு வந்து அம்மா முட்டை வறுத்து முட்டை சாதம் கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு. எக் ரைஸும் முட்டை வறுவலும் அதோட மிச்சம் இருக்குது. அது வந்து அவங்க அப்பா சாப்பிடுவாங்க, அதனால் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த குண்டான எடுங்கங்க, அப்படியே இருங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உறவுகளே, தூய மல்லி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அரிசியில் வடித்த சாதம். இது நல்லாயிருக்கும். கலரே பாருங்கள், பழுப்பு கலரில் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்கும் உறவுகளே. எங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சௌ சாம்பார் வச்சுருக்காங்க. தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கிளறி விட்டால் நல்லா திக்காக தான் இருக்கும். அது வந்து நீர்க்காய் இல்லை, அதனால் அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், திக்காக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், கோழி அவரைக்காய் பொரியல். இந்த சாப்பாடு வந்து எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான். சரி, வினீத் வந்து இன்றைக்கி எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும்ப்பான்னு அவங்க அப்பாட்ட கேட்டான், அதனால் அவர் வாங்கிட்டு வந்துட்டார். இங்கே பாருங்கள், ரசம் இருக்குது, அப்புறம் தயிர் இருக்குது உறவுகளே, தயிர் இருக்குது. நமக்கு இந்த சாப்பாடு போதும். சைவ சாப்பாடுனாலும் டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டுக்குவேன். அவ்வளோதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு. நம்ம